الله أكبر. عبده ورسوله وصفيه وخليله وسيرته عن خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة فصلوات الله وسلامه عليه وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து நமக்கெல்லாம் அவனுடைய அருள்களிலேயே உயர்ந்த அருளான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கே அருட்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரிய வழிகாட்டியாகவும் சீரிய முன்மாதிரியாகவும் திகழ்ந்த உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை அடிப்பிறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கிய ஜும்ஆ எனும் கடமையை உரித்தான நேரத்தில் நிறைவேற்றுவதற்காகவும் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வாழ்நாளிலே வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் கிருபையும் என்றென்றும் வற்றாமல் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்குள் படைத்திருக்கக்கூடிய சில குணங்கள் என்பது உலகத்தையே சுழற்றக்கூடிய குணங்களாக உள்ளது. சில தன்மைகள், சில குணங்கள் என்பது அது இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இயங்காது. அது இல்லை என்று சொன்னால் மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் பலவீனமான ஒரு நிலையிலே சென்றுவிடும். யாருமே வாழவே முடியாது. அவ்வாறு உலகத்தையே இயக்கக்கூடிய, இந்த பாறையே சுழற்றக்கூடிய குணங்களிலேயே மிக முக்கியமான குணம்தான் பாசம் என்பது, நேசம் என்பது. இந்த குணம் என்பது எல்லாரிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு குணம். அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு குணம். அது மிருகமாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாரிடத்திலும், அனைத்து சாராரிடத்திலும், அவர்கள் வெள்ளையர்களாக இருக்கட்டும், கருப்பர்களாக இருக்கட்டும், இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அமெரிக்காவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு இயல்பான குணம்தான் பாசம், நேசம், அன்பு, காதல் என்பது. இந்த குணத்தினுடைய சிறப்புகளிலே மற்றொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த குணமானது அல்லாஹ் தஆலாவிடத்திலும் இருக்கக்கூடிய குணத்திலே மிக முக்கியமானதுதான் அன்பு என்பது, ஹுப் என்பது. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே இதை கூறி காட்டியிருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தௌபா கேட்கக்கூடியவர்களை நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்ததஹிரீன். அல்லாஹ் நிச்சயமாக தூய்மையானவர்களை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த நேசம், பாசம், அன்பு, காதல் என்ற இந்த குணமானது தன்னிடத்திலும் இருப்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான்.
அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பிலேயே உயர்ந்த அன்பு எது தெரியுமா? பாசத்திலேயே உயர்ந்த பாசம் எது தெரியுமா? தாய் பிள்ளையின் மீது காட்டக்கூடிய பாசம் அல்ல, தந்தை தன்னுடைய மகனுக்கு காட்டக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு அல்ல, நண்பர்கள் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளக்கூடிய அன்பு அல்ல, கணவன் மனைவி மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த நேசம் எதுவுமே உயர்ந்த பாசம் அல்ல. பாசங்களிலேயே உயர்ந்தது என்பது, அன்பிலேயே ஈடற்ற அன்பு என்பது அல்லாஹ் ஒரு அடியானின் மீது காட்டக்கூடிய அன்பு. அல்லாஹ் ஒரு அடியானை நேசிப்பதுதான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய உன்னதமான நேசம், பயனளிக்கக்கூடிய ஒரு நேசம். இப்பொழுது நாம் எல்லாம் ஒருவரின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், பாசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்மால் என்ன பண்ண முடியும்? உச்சகட்டமாக அவருக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நாம் வாங்கி கொண்டு வந்து தருவோம். அவருக்கு பிடித்த ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்போம். அவ்வாறு இல்லை என்று சொன்னால், அவருக்கு பிடித்தாற் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். இதைதான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா மட்டும் ஒரு அடியானை நேசித்து விட்டால், அல்லாஹ் தஆலா மட்டும் ஒரு அடியானின் மீது தன்னுடைய அன்பை காட்டிவிட்டான் என்று சொன்னால், அதனுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கும் என்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், இன்னல்லாஹ இதா ஹப்ப ஃபுலானன், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால், நாதா ஜிப்ரீல், வானலோகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வானவர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். அழைத்து கூறுவான், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, இன்னி உஹிப்பு ஃபுலானன், நான் இந்த அடியானை நேசித்து விட்டேன், ஃபஹிப்பஹு, ஆகவே நீயும் அவரை நேசிப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். அதோடு மட்டும் நின்று விடாது. சும்ம நாதா ஜிப்ரீல் அஹ்லஸ் ஸமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வானவர்களையும் அழைப்பார்கள். அழைத்து கூறுவார்கள், இன்னல்லாஹ அஹப்ப ஃபுலானன் ஃபஹிப்புஹு, வானவர்களே, இந்த அடியானை அல்லாஹ்வே நேசித்து விட்டான், ஆகவே நீங்களும் இவரை நேசியுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். இதோடு மட்டும் நின்று விடாது. சும்ம யூதஉ லஹுல் குபூலு ஃபில் அர்த், பிறகு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்களுடைய உள்ளத்திலும் இவரை குறித்த அன்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். இதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானின் மீது பாசத்தை வைத்து விட்டால் அதனுடைய பிரதிபலிப்பு. இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்மா, அல்லாஹ்விற்கு 100 அருள்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 100 அருள்களை வைத்திருக்கிறான். அதிலே ஒரே ஒரு அருள் மட்டும்தான், ஃபன்ஸலல்லாஹு தஆலா பைன இபாதி, இந்த உலகத்திலே அல்லாஹ் அந்த 100 அருள்களிலிருந்து ஒரே ஒரு அருளை மட்டும்தான் இந்த உலகத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். வபிஹா யதராஹமூன், அந்த ஒரு அருளை கொண்டுதான் தாய் பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய பாசம், தந்தை பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய அரவணைப்பு, மற்ற படைப்பினங்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரவணைப்பது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவளிப்பது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உடையளிப்பது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அரவணைப்பது என்பது தன்னுடைய ஒரே அருளை கொண்டு மட்டும்தான். 99 அருளை அல்லாஹ் தஆலா யாருக்காக வைத்திருக்கிறான் என்று தெரியுமா? அஹ்ரல்லாஹு தஆலா 99 ரஹ்மத்தன் ஃபி யௌமில் கியாமா, அல்லாஹ் தஆலா தான் நேசிக்கக்கூடிய அடியார்களுக்காக நாளை மறுமையினுடைய நாளிலே 99 அருள்களை வைத்திருக்கிறான். சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஒரு நிம்மதிக்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே படைத்திருக்கிறான். இந்த உலகம் எவ்வளவு அளவுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கிறது, பச்சை பசையிலாக இருக்கிறது, நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த எல்லா நிம்மதியும், இந்த எல்லா அன்பும், எல்லா பாசமும், எல்லா செல்வமும் அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு அருளினால் இருக்கிறது என்று சொன்னால், நாளை அல்லாஹ் தஆலா தான் நேசிக்கக்கூடிய அடியார்களுக்காக 99 அருள்களை மீதம் வைத்திருக்கிறானே, அது எந்த அளவுக்கு இருக்கும்? அதனுடைய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய உணவு வகைகள் எந்த அளவுக்கு இருக்கும்?
அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், சுவனம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா அல்லாஹ் தஆலா அதை யாருக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற அடியார்களுக்கு வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அடியார்களுக்கு வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாசத்திற்கு உகத்தான அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவனுக்கு காட்டக்கூடிய பிரதிபலிப்பு. இந்த உயர்ந்த நேசத்தை, இந்த உன்னதமான பாசத்தை பெற்ற அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, அதை குறித்து தான் இந்த ஜும்ஆவுடைய தினத்துல நாம் பார்க்க போறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா, அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்க வேண்டுமா? இரண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நாம் அல்லாஹ்வை நேசிப்பது, படைப்பினங்கள் படைத்தவனை நேசிப்பது. இது கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். இதை ஒரு முஃமின் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் காஃபிராக மாறிவிடுவான். இரண்டாவது, அல்லாஹ் நம்மை நேசிப்பது, படைத்தவன் படைப்பினங்களான நம்மை நேசிப்பது. இது ஒரு உன்னதமான ஒரு விஷயம், இது உன்னதமான ஒரு அந்தஸ்து. இந்த அந்தஸ்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் சில முக்கியமான அமல்களை மேற்கொண்டே ஆக வேண்டும். முதலாவது, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அமல்களிலேயே ஆக முக்கியமானது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசத்தை வழங்குகிறான். அவன் நேசிக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை அங்கீகரிக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே கூறியிருக்கிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது அடிப்படை என்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது விஷயம் நம்மிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ்வின் மீதே முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல அமல்கள்னா என்ன? நான் நினைக்கிறது எல்லாமே நல்ல அமலா ஆயிடுமா, அல்லது தாங்கள் நினைப்பது அனைத்துமே நல்ல அமலாக மாறிவிடுமா? அவ்வாறில்லை அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நல்ல அமல்கள் என்று சொன்னால் அதற்கு ரெண்டு நிபந்தனை இருக்கிறது. எந்த ஒரு செயல் இந்த இரண்டு நிபந்தனையை பெற்றதாக மாறிவிடுகிறதோ அதுதான் நல்ல அமல். முதலாவது நிபந்தனை என்பது இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் தொழுகிறார், இது ஒரு நல்ல செயல்தான். ஆனால் அந்த தொழுகை என்பது அல்லாஹ்வுக்காக அல்லாமல் வேறொரு மனிதருக்காக இருந்து விட்டது என்று சொன்னால் இந்த தொழுகையை கொண்டு எந்த பயனுமே இல்லை. ஆக நல்ல அமல் என்று சொன்னால் முதலாவது மன தூய்மை இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய இந்த செயலானது என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த செயலானது மார்க்கத்திலே காட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள், என்னுடைய தாய் கூறினார்கள், என்னுடைய தந்தை கூறினார்கள் என்று எந்த செயலை நாம் செய்தாலும் சரி அது நல்ல அமலாக மாறவே மாறாது. அது அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல அமல்கள் என்று மார்க்கத்திலே எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றன. தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு நல்ல அமல், துஹருடைய தொழுகை ஒரு நல்ல அமல், உண்மை பேசுவது என்பது ஒரு நல்ல அமல், குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு நல்ல அமல். இந்த நல்ல அமல்களிலே நாம் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த நல்ல அமல்களிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்தவனாக இருக்கிறேனா? ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் நல்ல அமல்களை நாம் செய்கிறோமா அல்லது தீய அமல்களை நான் மேற்கொள்கிறேனா என்று என்னுடைய உள்ளத்திலே, நம்முடைய உள்ளத்திற்கு நாம் கேள்வி கேட்டுக்கொண்டாலே போதும் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிந்துவிடும். வேற யாரும் பார்த்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இரவு உறங்கும் போது காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்த அமல்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அதிகமாக தீய அமல்கள் தான் இருக்கும். மார்க்கத்திலே எது தீய காரியங்கள் என்று காட்டப்பட்டதோ அல்லது இந்த உலகத்திற்கு எது தீய காரியங்கள் என்று வகுத்து கூறப்பட்டதோ அந்த தீய அமல்களை தான் நாம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நாம் முன்பு கூறியதை போன்று அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல அமல்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அமல்களிலேயே இரண்டாவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், அஹப்புன் நாசி இலல்லாஹ், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்த மனிதர்கள் அன்ஃபஉஹும் லின்னாஸ், பிற மக்களுக்கு பயனுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள். சுருக்கமாக சொல்ல போனால், சுயநலம் இல்லாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய முன்னேற்றம், நான் சம்பாதிப்பது என்று மட்டுமே வாழாமல் பிறர், சமூகம், என்னால் சமூகத்திற்கு என்ன பயன், நான் பிறருக்கு எவ்வாறு உதவி செய்வது, என்னால் யாருக்கு என்ன பயன் இருக்கிறது என்று வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலாவுடைய நேசம் கிடைக்கும். வெறும் சுயநலத்தை மட்டுமே முன்வைத்து பிறருடைய நலத்தை எல்லாம் புறக்கணித்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் முஸ்லிம்களை இன்றைய காலகட்டத்திலே எடுத்துக்கொள்ளுங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறிவிட்டது. முன்னாள் சஹாபாக்கள் உழைத்தது, அவர்கள் உறங்கியது, அவர்கள் உண்றது அனைத்துமே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இருந்தது, முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்திற்காக இருந்தது, இஸ்லாமினுடைய எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இருந்தது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை எழுந்தது முதல் இரவு உறங்குவது வரை அனைத்துமே எனக்காக, அனைத்துமே என்னுடைய குடும்பத்திற்காக, அனைத்துமே என்னுடைய உறவினர்களுக்காக, அனைத்துமே என்னுடைய வளர்ச்சிக்காக என்று மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்திற்கு உதித்த அடியார்கள் யார் என்று சொன்னால், தன்னையும் எவன் பார்த்து கொண்டு, தன்னுடைய குடும்பத்தையும் எவன் கட்டி அமைத்து கொண்டு சமூகத்திற்காக போராடுகிறானோ, இஸ்லாமியர்களுடைய எழுச்சிக்காக எவன் போராடுகிறானோ, பிற மக்களுடைய நலனுக்காக சமூக பணிகளிலே எவன் இணைந்து இருக்கிறானோ, அவர்களை தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சற்று எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் என்பது மிகப்பெரிய குடும்பம். அவ்வாறு இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உழைத்தது, அதிகமாக சிந்தித்தது, அதிகமாக அவருடைய நேரங்களை செலவழித்தது என்பது உம்மத்தி, அவருடைய சமுதாயமான நமக்காக தான். அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது என்பது பிறருக்காகவே வாழ்ந்து மடிந்த ஒரு உன்னதமான மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆக அவருடைய சமுதாயம் என்று கூறக்கூடிய நாமும் அந்த ஒரு பாதையிலே செல்ல வேண்டாமா? அந்த பாதையிலே நாம் பயணித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாம், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற்ற அடியார்களாக நாம் மாறலாம். ஆக இரண்டாவது வழிமுறை என்பது, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பிற மனிதர்களுக்கு உபயோகப்படக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் மாற வேண்டும். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா பல பேருடைய நிலைமை எவ்வாறு மாறிவிட்டதுன்னு சொன்னா, அவனால அவனுக்கே பிரயோஜனம் இல்லை. ஏன் நான் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், நான் என்னவா ஆக போறேன், எதை கூப்பிட்டு கேட்டாலும் தெரியாது. சும்மா இருக்கிறேன், என் வேலை சும்மா இருக்கிறது, டைம் பாஸ், நேரத்தை என்ன பண்ணணும், போக்கணும், டைமை யூஸ் பண்ணணும் என்ற ஒரு எண்ணமே நமக்கு இல்லை. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பிற மக்களுக்கு பயனுடைய அடியார்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவது ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய, அவனுடைய பாசத்தை பெறக்கூடிய மூன்றாவது ஒரு வழி என்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், மா யஸாலு அப்தி, ஒரு அடியான் இருந்து கொண்டே இருப்பான், யக்தரிபு பின் நவாஃபில், நஃபிலான உபரியான வணக்கங்களை மேற்கொண்டு கொண்டே இருப்பான், ஹத்தா உஹிப்பஹு, இறுதியாக அவனை நான் நேசித்து விடுவேன். நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான தொழுகைகள் என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். உதாரணமாக யோசித்து பாருங்க, ஒரு ஓனர் இருக்கிறாரு, ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எந்த வேலையை தன்னுடைய முதலாளி தந்தாரோ அந்த வேலையை மட்டும் ஒரு நபர் பார்த்தாங்கன்னு சொன்னா முதலாளி அவரை நேசிக்க மாட்டார். மாறாக
ஒரு முதலாளிக்காக கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் எல்லா வேலையும் செய்கிறார், அவர் சொன்ன வேலையும் செய்யறாரு, அதை தாண்டியும் அதிகமாக மேற்கொண்டார் என்று சொன்னால் அந்த நபர் தான் அந்த முதலாளிகளுடைய நேசத்தை பெறுவார். சாதாரண மனிதர்களுக்கு மத்தியிலே இவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹ் தாலாவிடத்திலே எந்த அளவுக்கு? வெறும் நாம் என்னுடைய தொழுகை 5 நேர தொழுகையை மட்டும் முடித்து விட்டு சென்று விட்டோம், ரமலானுடைய கடமையாக்கப்பட்ட நோன்பை மட்டும் நாம் வைத்து விட்டோம். இவ்வாறு இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியாது. மாறாக நஃபீலான வணக்கங்களிலே, நஃபீலான இபாதத்துகளிலே, சுன்னத்தான தொழுகைகளிலே, உபரியான திங்கள் வியாழக்கிழமை நோன்புகளிலே நாம் கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை பெற்ற அடியார்களாக நாம் மாறலாம். இதனால்தான் சஹாபாக்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமாக நஃபீலான வணக்கங்களிலே அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? ஒரே இரவிலே முழு குர்ஆனையும் ஓதக்கூடியவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, மாறாக அவருடைய மனைவியே அவர் இறந்த தருவாயிலே கூறி காட்டியிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி கூறி காட்டியிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே இரவிலே முழு குர்ஆனையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா காரணம் சொல்றோம்? வெறும் ஃபர்லு படிச்சுட்டு துவா கூட கேட்க மாட்டோம், எழுந்து விட்டு சென்று விடுவோம். கேட்டா வேலை இருக்கு, கேட்டா எனக்கு என்ன இருக்கு, குடும்பத்தை பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்பதாக கூறுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை சற்று யோசித்து பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ஹலீஃபா. 11 ஆண்டுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர். மக்கா, மதீனா, எகிப்து, பஸ்ரா, கூஃபா, திமிஷ்க் என்று சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட 20 நாடுகளை ஆண்ட மிகப்பெரிய ஹலீஃபா அவர்கள் தினமும் குர்ஆனை ஒரே இரவிலே முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு அவ்வளவு வேலையா இருக்கு? நம்ம ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறோமா? அல்லது நாம் ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புலே இருக்கிறோமா? ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய பாசத்திற்கு உரித்தான அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நஃபீலான அதிகமான வணக்கங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது 3வது வழிமுறை. 4வது, அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறுவதாக கூறி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறானாம், வஜபத் முஹப்பதி, என்னுடைய நேசமானது கடமையாகிவிட்டது, நான் கண்டிப்பாக இப்படிப்பட்ட அடியார்களை நேசித்தே தீருவேன். அவங்க யாரு தெரியுமா? லில் முத்தஹாபீன ஃபிய, எனக்காக தங்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டக்கூடியவர்கள். லில் முத்தஜாலிசீன ஃபிய, எனக்காக மார்க்கத்திற்காக சபைகளிலே அமரக்கூடியவர்கள். லில் முத்தஸாவிரீன ஃபிய, எனக்காக தங்களுக்கு மத்தியிலே சந்திப்பை ஏற்படுத்தியவர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடியவர்கள். யார் அல்லாஹ்வுக்காக தங்களுக்கு மத்தியிலே ஒரு நட்பை வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக யார் தங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக அல்லாஹ் நேசிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலை என்ன? நாம் ஒருவரிடத்திலே பழகுகிறோம் என்று சொன்னால் ஒன்று வியாபார நோக்கமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையா வேற ஏதாவது உலக ஆதாயமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையா எதற்காக பழகுவாங்கன்னு சொன்னா, இவர்கிட்ட பழகுனா எனக்கு ஜாலியா இருக்கு, டைம் போறதே தெரியல, சந்தோஷமா இருக்கிறேன், இந்த ஒரு நோக்கத்திற்காக நாம் பழகுகிறோம். இந்த பழக்கமோ இந்த நட்போ நமக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. ஆனால் நாம் அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசித்தோம், மார்க்கத்திற்காக ஒருவரை சென்று நாம் பார்க்கிறோம், அவரிடத்திலே சந்தேகங்களை கேட்பதற்காக நாம் உலாவுகிறோம். ஒருவரோடு இருந்தால் எனக்கு தொழுகை இருக்கிறது, ஒருவரோடு நாம் சேர்ந்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது, மார்க்கத்திலே நான் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு வழியாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்திலே நாம் பிற முஸ்லிம்களோடு பழகினால் அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் என்பது நமக்கு கிடைக்கும். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா? அதிகமாக நல்ல அமல்களை மேற்கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற அடியார்களாக நீங்கள் மரணிக்க வேண்டுமா? நஃபீலான வணக்கங்களை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று நாளை சுவனத்திலே நுழைய வேண்டுமா? இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே தனக்காக மட்டும் வாழ்ந்து விடாமல் பிறருக்காகவும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. இறுதியாக அல்லாஹு தாலா நமக்கு அனைத்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே அவனுடைய நேசத்தை பெற்று அவனுடைய நேசர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்து நாளை சுவனத்திலே அல்லாஹு தாலா உன்னதமான சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களையும் என்னையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நேசம் எப்படிப்பட்டது, அந்த நேசத்தை அடைவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மை பொறுத்தவரை நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களாக நாம் வாழக்கூடிய பட்சத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களாக நமக்கு அதிகமாக போதித்த விஷயங்களிலே மிக முக்கியமானது என்பது சகோதரத்துவத்தை போதித்திருக்கிறார்கள், ஒற்றுமையை போதித்திருக்கிறார்கள். ஒரு சகோதரரிடத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது விரிவாக அலசுகிறது. அந்த அடிப்படையிலே நம்மால் பிற முஸ்லிமுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு நம்மால் நேரடியாக உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நேரடியாக சென்று அவர்களுக்கு பொருளாதார உதவியோ அல்லது பிற உதவிகளோ நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், இறுதியாக நாம் பிற முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளே ஒன்றுதான் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்வது. அவ்வாறு நாம் இந்த உலகத்திலே ஒரு சாராருக்கு அதிகமாக துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு வருடம் நெருங்க இருக்கிறது. அந்த மக்கள் போரிலேயே கழித்து கொண்டிருக்கிறார்கள். லட்சத்தை தொட இருக்கிறது. அதாவது செய்திகளிலே வரக்கூடிய அந்த ஒரு தொகை மட்டும், எண்ணிக்கை மட்டும் லட்சக்கணக்கான மக்கள், லட்சத்தை நெருங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த ஷஹீதாகி இருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட மக்கள் தங்களுடைய இல்லங்களை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டிடங்கள், வீடுகள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக, அவர்கள் அல்லாஹ்வை நம்பியதின் காரணமாக, அவர்களுடைய ஈமானை அவர்கள் விடாததின் காரணமாக யூதர்கள் அவர்களை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியல? நேரடியான எந்த ஒரு உதவியும் மேற்கொள்ள முடியல. நேரடியாக அவர்களுக்கு எதுவுமே நம்மால் செய்ய முடியவில்லை. ஆனால் அதைவிட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் தான் நாம் பிற சகோதரனுக்காக, அவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு துவா. கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய இல்லங்கள் எல்லாம் தகர்த்தப்பட்டு விட்டன, அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். கண்ணுக்கு முன்பாகவே தாய் பார்க்கிறாள் குழந்தை இறப்பதை, குழந்தை பார்க்கிறது தாய் இறப்பதை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கும் போது நம்மை அல்லாஹு தாலா நன்றாக வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா நமக்கு வீடுகளை தந்திருக்கிறான். நம்முடைய குடும்பத்தினருக்கு எந்த இழப்பையுமே அல்லாஹு தாலா தரவில்லை. நம்மை எல்லாம் அல்லாஹு தாலா சிறந்த முறையிலே நடமாட வைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கரத்தை தந்திருக்கிறான், கால்களை தந்திருக்கிறான். இந்த ஒரே ஒரு விஷயத்திற்காக நாம் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அந்த மக்களுக்காகவும் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். மறந்து விட்டோம். நாட்கள் செல்ல செல்ல இந்த விஷயத்தை நாம் மறந்து விட்டோம். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், இதா தஆ அப்துன், ஒரு அடியான் பிரார்த்தனை செய்தால், யாருக்காக? அஹாஹு, அவருடைய சகோதரருக்காக ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கையேந்து பிரார்த்திக்கிறான். யா அல்லாஹ், பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு நீ ஒரு விடிவை ஏற்படுத்துவாயாக, அவர்களுடைய தியாகங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அவர்களுடைய துன்பங்களை போக்குவாயாக என்று ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கையேந்து துவா கேட்டால், அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா பண்றான்? யார் துவா கேட்டாரோ அந்த அடியானுக்கு ஒரு மலக்கை நியமித்து
யா அல்லாஹ் அவருக்கும் இதையே நீ மேற்கொள்வாயாக. நம்ம பலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யறோம், யா அல்லாஹ் அவங்களுடைய கஷ்டத்தை போக்கு, அவங்களுடைய இன்னல்களை போக்கு, அவர்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்து என்று துவா கேட்டால், ஒரு மலக்கு, ஒரு வானவர், யா அல்லாஹ் துவா கேட்கக்கூடிய இந்த அடியாருக்கும் இதே பிரார்த்தனையே, இதே விஷயத்தை நீ மேற்கொள்வாயாக என்று ஒரு வானவர் அல்லாஹ் தஆலா நியமிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிகாட்டியிருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொரு தொழுகைகளிலும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களான, நம்முடைய ஈமானிய உறவுகளான பலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக துஆவை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்துவானாக. அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவானாக. அவங்களுடைய துக்கங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் தஆலா களைவானாக. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم يا أيها الذين آمنوا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أعلى وأجل وأتم وأكبر وأقيموا الصلاة.